நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் மரபியல் குறித்து பார்க்கலாங்க. பொதுவாக மரபியல் அப்படின்னா என்னன்னாக்க, ஒரு மரபு பண்பு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதை பற்றி நம்ம படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பிரிவுக்கு தாங்க மரபியல் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மரபியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக நமக்கு 3 முக்கிய கூறுகள் இருக்குது. ஒன்று மரபணுக்கள், 2வது மரபியல் மாற்றம், 3வது உயிர்களில் பாரம்பரியமாதல். இப்போ பொதுவாக இந்த மரபு பண்புகள் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதுங்க. அப்போ கடத்தப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜீன்கள்னு சொல்லக்கூடிய அந்த மரபணுக்கள். இந்த ஜீன்கள் தான் ஒரு பண்புகளை பெற்றோர்கிட்ட இருந்து பிள்ளைங்க கிட்ட கடத்துது. ஓகேவா? முக்கியமானதுங்க. நமக்கு அந்த மரபு பண்புகளை கடத்தக்கூடியதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எதுனா நமக்கு ஜீன்கள். ஓகேவா? அடுத்ததாக மரபியல் மாற்றம் அப்படின்னா என்னன்னாக்க, இப்போது அந்த பண்புகள் பெற்றோர்கிட்ட இருந்து பிள்ளைங்க கிட்ட கடத்தப்படும் போது பெற்றோர்கிட்ட இருக்கிற அந்த பண்புகள் ஃபுல்லாகவே அப்படியே போயிட்டு பிள்ளைங்க கிட்ட சேர்தான்னு கிடையாதுங்க. ஒரு சில மாறுபடுதல்கள் ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னா, அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்கன்னாக்க, இப்போது இந்த 2 மகன்கள்கிட்ட இருக்கிற பண்புகள் மாறுபடும். அதுக்கான முக்கியமான காரணமாக எது அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குரோமோசோம்கள். ஓகேவா? குரோமோசோம்கள் தான் அந்த பண்புகள் எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த குரோமோசோம்களோட உட்கூறுகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்ஏ தான் மிக சிறிய ஒரு கூறாக இருக்கக்கூடியது. குரோமோசோம்களில் இருக்கக்கூடியது டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ நம்ம ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு உயிரியோட பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது நமக்கு இந்த டிஎன்ஏவும் ஒன்று. ஓகேவா? அடுத்ததாக இந்த பாரம்பரிய மாற்றம், அதாவது இங்கே உயிர்களில் பாரம்பரியமாக தான் ஒன்று பார்த்துருக்குறோம். இப்போ இந்த பாரம்பரிய மாற்றம் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிர்களிடையே அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் புலி எடுத்துக்கோங்க, பூனை எடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஒரே சிற்றினம் தாங்க. இப்போ புலியோட பண்பு பூனைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பண்புகள் அப்படியே ஒத்து வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரபு பண்புகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. அதோட உயிர்களோட தோற்றத்தில் வேணால் மாறுபடலாம், பட் ஆனால் பண்புகள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மாற்றங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதே மாதிரி ஒத்த பெற்றோர்களிடையே அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா, இந்த அப்பாவுக்கு 2 மகன்கள் இவரோட சந்ததியில் வராங்க. அப்புறம் இவங்களோட மகனுக்கு 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பண்புகள் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட அப்படி கடத்திக்கிட்டே வரும். இப்போ பண்புகள் இப்படி கடத்தப்படுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாரம்பரிய மாற்றம்னு சொல்கிறோம். ஓகேவா? தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்ததாக பார்க்கக்கூடியது மிக முக்கியமானதுங்க. நம்ம மரபியலின் தந்தைன்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெண்டல். அதாவது அவரோட ஃபுல் நேம் கிரிகர் ஜோகன் மெண்டல்ன்றது அவரோட ஃபுல் நேமுங்க. பொதுவாக நமக்கு மரபியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இவர் தான். நம்ம நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இவரோட ஆய்வு தான். மெண்டலின் ஆய்வுகள் தான் நமக்கு நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர் சர்ச்சில் ஃபாதராக வேலை செஞ்சவருங்க. இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, வேலை செய்யும் போது ஒரு 10,000 தாவரங்களை இவரோட ஆய்வுக்கு உட்படுத்துகிறாருங்க. ஒரு 10,000 வகையான தாவரங்களை இவரோட ஆய்வுக்கு உட்படுத்துறாருங்க. அப்போ உட்படுத்தும் போது என்ன பார்க்குறாருன்னா, ஒரு தாவரத்தோட பண்பு வேற ஒரு தாவரத்தோட ஒப்பிடும்போது மாறுபடுறதை உணர்றாரு. ஓகேவா? இப்போ அப்படி கண்டுபிடிச்சதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 7 ஜோடி பண்புகளை மட்டும் தேர்வு செஞ்சுக்கிறாருங்க. அவரோட ஆய்வு செய்யறதுக்காக ஒரு 7 ஜோடி பண்புகளை மட்டும் தேர்வு செஞ்சுக்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அவர் எந்த தாவரத்தை பயன்படுத்தினார் அவரோட ஆய்வுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பட்டாணி தாவரம். ஓகேவா? பட்டாணி தாவரத்தை எடுத்துக்கிறாருங்க. இப்போது என்னென்ன இருக்குன்னு பாருங்கன்னா, நான் அவர் தேர்வு செஞ்சான்னு பாருங்கள். பொதுவாக 2 தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று நெட்டை தாவரம், இன்னொன்று குட்டை தாவரங்க. இப்போ நெட்டை தாவரம் எடுத்துக்கினா அது ஓங்கு பண்பு, குட்டை தாவரம்ன்றது ஒடுங்கு பண்பு. இப்போது இதை எடுத்து கலப்பு பண்ணும்போது எப்படி வரும்னா, எந்த தாவரத்தோட அந்த பண்புகள் வீரியமாக இருக்குதோ, அதாவது ஓங்கு பண்பாக இருக்குதோ, அந்த பண்புகள் தான் அதாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெற்றோர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பண்பு அதிகமாக இருக்குதோ அந்த பண்புகள் தான் பிள்ளைகளுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதை தான் அவர் சொல்கிறார். ஓகேவா? இப்போது அவர் எடுத்துக்கிட்ட அந்த 7 பண்புகள் என்னென்னாக்க, ஒன்று அந்த தாவரத்தோட தண்டோட உயரம். ஓகேவா? அந்த தாவரத்தோட உயரம், அந்த தாவரம் எவ்வளோ உயரமாக இருக்குது அதை பார்க்குறாரு. ஒன்று நெட்டையாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்ததாக அந்த தாவரத்தில் வைக்கக்கூடிய, இப்போ தாவரம் வளர ஆரம்பிக்குது, வளர்ந்ததுக்கு அப்புறமா அது வைக்கக்கூடியது பூ வைக்கும். அந்த பூ எந்த அமைவிடத்தில் வைக்குது, அதோட லொக்கேஷன் என்ன அதை பார்க்குறாருங்க. அடுத்தது அந்த மலரின் நிறத்தை என்னன்னு பார்க்குறாரு. அந்த மலர் என்ன நிறத்தில் இருக்குன்னு பார்க்குறாரு. அடுத்ததாக மலர் வச்சிருச்சா, மலர் பூ வச்சதுக்கப்புறம் என்னங்க வைக்கும், காய் வைக்குமா? அப்போது அந்த கனியோட வடிவம் என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. அந்த கனியோட வடிவம் என்ன இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, அந்த கனியின் நிறம் என்ன. அடுத்ததாக அந்த கனியில் இருக்கக்கூடிய அந்த விதையை பார்க்குறாருங்க. அந்த விதையோட வடிவம் என்ன, அந்த விதையோட நிறம் என்னன்னு பார்க்குறாரு. ஓகேவா? இன்னொன்று குறிப்பாக இவர் ஏன் இந்த பட்டாணி செடியை தேர்வு செஞ்சார் அப்படின்னு பார்க்கணுங்க. பட்டாணி செடியை அவர் தேர்வு செஞ்சதுக்கான மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாணி செடியில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் இருபால் தன்மை கொண்டது. குறிப்பாக மிக முக்கியமானது அது என்ன இருபால் தன்மை அப்படின்னா, ஒரே செடியில் ஆண் மலரும் இருக்கணும்,
பெண் மலரும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இருபால் தன்மைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இருபால் தன்மை இருக்கிறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அங்கே வந்து தன்மகரந்த சேர்க்கை நடைபெறும். தன்மகரந்த சேர்க்கை நடைபெறும். என்னென்னா யாருமே வந்து அதாவது எக்ஸ்டர்னலாக எந்த இதுவுமே நம்ம பண்ணாமல் அதுவாகவே பூ வச்சு காய் வச்சுருங்க. இதுதாங்க இந்த தன்மகரந்த சேர்க்கையோட ஸ்பெஷல். ஓகேவா? இப்போது இருபால் மலர் இருக்கணுங்க. இருபால் மலர் இருந்தால் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறும். இப்போது ஒரு தாவரத்தில் இருபால் மலரே இல்லை, ஆண் மலர் மட்டும் தான் இருக்குது, இல்லை பெண் மலர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தன்மகரந்த சேர்க்கை நடைபெறாதுங்க. அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். ஓகேவா? அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். இந்த அயல் மகரந்த சேர்க்கை வந்துட்டு தானாக நடைபெறாதுங்க. அதாவது பிற தூண்டுதல்கள் வந்து இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு தேனி வந்துட்டு ஒரு பூவில் வந்து உட்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேன் பூச்சி வந்து ஒரு பூவில் வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அது வந்து தேனை குடிச்சிட்டு எழுந்து போகும்போது அதோட கால்களில் அது எந்த தாவரத்தில் போய் உட்காந்துச்சோ அதில் இருக்கக்கூடிய அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்கள் வந்து அதோட காலில் ஒட்டிக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா அது போய் வேற ஒரு பூவில் உட்காரும் போது அந்த மகரந்த தூள்கள் வந்து வேற ஒரு பூக்கு போங்க. இதனால் நமக்கு நடக்கக்கூடியது அயல் மகரந்த சேர்க்கையாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக இவர் எதுக்காக எடுத்துக்கினார்னா ஒன்று வந்து இருபால் தன்மை, இன்னொன்று தன்மகரந்த சேர்க்கை இருக்குது, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை செய்கிறதும் எளிதானது. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால தாவரம். அதாவது இது வந்து ஓராண்டு தாவரம், அதாவது ஒரு பருவ தாவரம் அப்படின்னு சொல்லலாம். மிக குறுகிய காலம் இருக்கிறதுனால இவரோட ஆய்வை வந்துட்டு மிக விரைவாக முடிக்க முடியும் அப்படின்றதுக்காகவும் இதை சூஸ் பண்ணாருங்க. அடுத்ததாக மிக முக்கியமானதுங்க, இப்போது நெட்டை தாவரம் குட்டை தாவரம் எடுத்துக்கிட்டால் இதோட பண்புகள் வந்து நிறைய மாறுபடுதுங்க. பண்புகள் வந்து வெவ்வேறு பண்புகளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மலரோட நிறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஊதா கலரில் இருக்குது, ஒன்று வெள்ளை கலரில் இருக்குது. அந்த கனியோட கலர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பச்சையாக இருக்குன்னு ஒன்று மஞ்சளாக இருக்குது. விதை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மஞ்சளாக இருக்குது, இன்னொன்று பச்சையாக இருக்குது. வடிவம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உருண்டையாக இருக்குது, இன்னொன்று சுருங்கியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பண்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எளிமையானதுன்னு அப்படின்றதுனால இவர் வந்து இதை எடுத்துக்கிறார். ஓகேவா? அடுத்து தொடர்ந்து பார்க்கலாமா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இவரோட 2 வகையான ஆய்வுகள்ங்க. ஒன்று வந்து ஒரு பண்பு கலப்பு, இன்னொன்று இரு பண்பு கலப்பு. அதாவது என்ன பண்புனா என்னன்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு 7 வகையான பண்பை வந்து அவர் எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு முறையாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பண்பு கலப்பில் அந்த தாவர தண்டோட உயரத்தை எடுத்துக்கிறாருங்க. அந்த தண்டோட உயரத்தை எடுத்துக்கிறாரு இவரோட ஆய்வுக்கு. ஒன்று வந்து நெட்டையாக இருக்குது, இன்னொன்று குட்டையாக இருக்குது. அதுதாங்க சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு பண்பு கொண்ட அப்படின்னா அதோட தாவரத்தோட தண்டின் உயரம் வெவ்வேறு தோற்றம்னா ஒன்று நெட்டையாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது. அதை கலப்புரை செய்யும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண பார்க்குறாருங்க. அப்போ பார்க்கும்போது அப்படின்னா அவர் வந்து எடுத்துக்கிட்டது ஒன்று வந்து தூய நெட்டை, அதாவது வந்து கேபிட்டல் டீன்னு குறிப்பாங்க, தூய குட்டைன்னு ஸ்மால் டீன்னு சொல்லுவாங்க. நமக்கு பொதுவாக குரோமோசோம்கள் அப்படின்னா எப்படி இருக்குனாக்க இணைந்ததாக காணப்படும், ஜோடியாக தான் இருக்கும். அது வந்து எப்போ இனப்பெருக்க செயலில் ஈடுபடுதோ அப்போ தான் என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பிரிஞ்சு தான் வந்து இனப்பெருக்க செயலில் அது வந்து ஈடுபடும். ஓகேவா? இப்போது நமக்கு முதலாவதாக இருக்கக்கூடியது தூய நெட்டை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட குரோமோசோம்கள் வந்துட்டு டிடின்னு இருக்குங்க, கேபிட்டல் டீன்னு இருக்கும். தூய குட்டையில் ஸ்மால் டீன்னு இருக்கும். இனப்பெருக்க செயலில் ஈடுபடும் போது அது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு இனப்பெருக்க செயலில் ஈடுபடும் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து முறையாக ஒரு பெற்றோர் தாவரத்தை எடுத்துக்கிறாருங்க. அந்த பெற்றோர் தாவரத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தூய நெட்டை, இன்னொன்று பார்த்திங்கன்னா தூய குட்டை. இப்போ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும்போது எப்படின்னா இங்கே ஒரு கேபிட்டல் டி, இங்கே ஒரு ஸ்மால் டி சேருங்க. இங்கே வரும்போது அடுத்ததாக மறுபடியும் ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி சேர்ந்து வரும். இதுதான் வந்துட்டு நமக்கு முதல் சந்ததின்னு சொல்லுவாங்க, F1 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் தலைமுறை. இப்போது அவர் முதல் தலைமுறையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. பொதுவாக நமக்கு இந்த முதல் தலைமுறையில் எப்படி வரும், அதாவது பண்புகள் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்பு எதுக்கு இருக்குதோ அதுதான் வெளிப்படும். அதாவது ஒரு தாவரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஓங்கு பண்புகள் தான் வந்துட்டு முதல் தலைமுறையில் அதிகமாக வெளிப்படும். ஓகேவா? இப்போது அவருக்கு எதுங்க இதில் நமக்கு வரக்கூடிய எதுங்க ஓங்கு பண்பு? கேபிட்டல் டி, அதாவது நெட்டை தாவரம் தான் வந்து நமக்கு ஓங்கு பண்பு. அப்போது நமக்கு வெளிப்படக்கூடியது எப்படிங்க வெளிப்படும்? நெட்டை தாவரமாக தான் வெளிப்படும். அப்போது அவர் முதல் சந்தையில் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா கிடைச்ச அனைத்துமே வந்து நெட்டை தாவரமுங்க. அவர் கண்டுபிடிச்ச எல்லாமே வந்துட்டு நெட்டை தாவரமாக கிடைக்குது. எப்போனா முதல் சந்ததியில். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த முதல் சந்ததியவே வந்து பெற்றோராக உபயோகப்படுத்துகிறாருங்க. இப்போது இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுத்துகிறாரு, தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்துகிறாரு. ஓகேவா? இப்போ தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்ததாக இவர் அந்த F1 தலைமுறை எடுத்துக்கிறாருங்க. F1 தலைமுறை நமக்கு எப்படிங்க இருந்துச்சு? ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டியாக இருந்துச்சா? இப்போது இது ஜோடியாக தாங்க இருக்கும். இப்போது என்ன சொல்லியிருக்கிறேன், அது வந்து இனப்பெருக்க செயலில் ஈடுபடும் போது தனித்தனியாக பிரியும்னு சொல்லியிருக்கிறேன்னா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு கேபிட்டல் டி, இங்கே ஒரு கேபிட்டல் டி பிரிஞ்சிருச்சா? இப்போது ஸ்மால் டி இங்கே ஒன்று பிரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்ததாக ரெண்டுமே வந்து கலப்புறுதுங்க. கலப்புறும்போது எப்படி வருங்க? இங்கே ஒரு கேபிட்டல் டி, இங்கே ஒரு கேபிட்டல் டி ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு தூய நெட்டை தாவரம் ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி இந்த குட்டையும் இங்கே இருக்கிற குட்டை தாவரம் ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு தூய குட்டைன்னு ஒன்று கிடைக்கும். ஓகேவா? இப்போது ரெண்டுமே கலந்த மாதிரி வந்து நமக்கு மொத்தமாக 2 வகையானது கிடைக்குங்க. 2 வகையானதாக கிடைக்கும். இப்போது இதோட பண்புகள் எப்படி இருக்குங்க? பண்புகள் எப்படி இருக்குது?
தூய நெட்டையாக ஒன்று இருக்கா, அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த தூய நெட்டையை எப்படி சொல்லுவாங்க, கலப்பட்ட நெட்டைன்னு சொல்லியிருக்கிறோம். கலப்பட்டது தான் தூய அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தாங்க, அது வந்து ஓமோன்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருந்தால் ஓமோன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கலப்பட்ட நெட்டையை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓமோசைகஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி கலப்பற்ற குட்டை தாவரத்தை எப்படி சொல்கிறாங்க, நம்ம கலப்பற்ற குட்டை தாவரத்தை அதையும் வந்து ஓமோசைகஸ்ன்னு தான் சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக நமக்கு இந்த கலப்பினம் இருக்குது இல்லைங்களா, இடையில இருக்கக்கூடியது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டை குட்டை கலந்து இருக்கும். அது எப்படி சொல்கிறோம்னா கலப்பின நெட்டைன்னு சொல்கிறோம். ஏன் கலப்பின நெட்டைன்னு சொல்கிறோம், ஏன் கலப்பின குட்டைன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்க, ஏன்னா இந்த இடத்துல எந்த தாவரத்தோட பண்புகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்குன்னா நெட்டை தாவரத்தோட பண்புகள் தான் ஓங்கு பண்பு. அதனால தான் வந்து நம்ம இதை நெட்டைன்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று இதோட பண்புகள் வந்து கலந்து இருக்கு இல்லைங்களா, கலந்து இருக்கிறதுனால ஹெட்டிரோசைகஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, ஹெட்டிரோனா நமக்கு இரு வேறுபட்டதுன்னு அர்த்தங்க. ஹெட்டிரோனா வேறுபட்டது, ஓமோனா ஒரே வகையான அர்த்தம், மிக முக்கியமானது. ஓகேவா, இப்போது நமக்கு எப்படிங்க கிடைச்சிருக்கு, இங்கே ஓங்கு பண்பு அப்படின்னா பொதுவாக ஒரு கேபிட்டல் இருந்தாலே அது என்னன்னாக்கா நெட்டை தாவரம் எடுத்துக்கணும். ஓகேவா, நெட்டைன்னு எடுத்துக்கணுங்க. அதாவது ஒரு கேபிட்டல் இருந்தாலே அது வந்து நெட்டை தாவரமாக எடுத்துக்கணும். இப்போது ஒரு ஸ்மால் டி இருந்தாலே அது வந்து குட்டை தாவரம் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2 செடியை பார்க்குறீங்க, அந்த 2 செடியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 வகையான நெட்டை தாவரம் கிடைக்குங்க உங்களுக்கு. எப்படி கிடைக்குன்னா, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 3மே இருக்கிறதுனால நமக்கு 3ன்னு கிடைக்குங்க. இந்த 3மே எப்படிங்க இருக்கும், நெட்டை தாவரமாக இருக்கும். ஏன்னா இதையும் நம்ம ஏன் நெட்டையாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஓங்கு பண்பு காரணமாக அதை வந்து நெட்டையாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, இப்போது எத்தனை குட்டை தாவரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்று தான் அங்கே வரும். ஓகேவா, அப்போ இதோட புறத்தோற்ற விகிதம்னு சொல்லுவாங்க. இந்த புறத்தோற்ற விகிதத்தோட வேறு பேர் என்னன்னாக்க ஆங்கிலத்தில் பீனோடைப்னு சொல்லுவாங்க. என்னென்னா பீனோடைப்னால் நமக்கு புறத்தோற்றம்ங்க. இப்போ நாங்கள் போய் அந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா 3 செடி உயரமாக இருக்குங்க, ஒரு செடி குள்ளமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க புறத்தோற்ற விகிதம்னா நமக்கு 3:1ங்க. ஒரு பண்பு கலப்போட புறத்தோற்ற விகிதம் எவ்வளோன்னு கேட்பாங்க, மிக முக்கியமானது. நமக்கு 3:1ன்றது கரெக்டான ஆன்சருங்க. அடுத்ததாக இன்னொன்று இருக்குங்க, ஜீனோடைப். அது என்ன ஜீனோடைப் அப்படின்னா, இப்போது நம்ம அதாவது கலப்பு பண்ணிட்டோம். இப்போ கலப்பு பண்ணும்போது எத்தனை வகையான பண்புகள் வந்து வெளிப்படுதுன்னு பார்க்கணுங்க. இந்த பண்புகள் வந்து எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அது வந்து ஜீனோடைப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தூய நெட்டை இருக்குது, ஒன்று வந்து தூய குட்டை இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலப்பினமாக இருக்குது. அப்போ 3 வகையானதை வெளிப்படுதுங்களா. அப்போ எப்படி வருது பாருங்கள், நமக்கு 1:2:1. அப்போது ஒரு வந்து தூய நெட்டை, ஒன்று வந்து தூய குட்டை, 2 வந்து கலப்பினமாக வருது. அப்போ நமக்கு எப்படி வருதுங்க 1:2:1. இதுதான் வந்து நம்ம ஜீனோடைப்னு சொல்லி சொல்லுவோம், மிக முக்கியமானது. அப்போது ஒரு பண்பு கலப்போட ஜீனாக்க விகிதம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னாக்க ஜீனாக்க விகிதம்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. 1:2:1ன்றது நமக்கு ஜீனாக்க விகிதம். இப்போது நமக்கு முதல் சந்ததியில் எப்படிங்க கிடச்சிச்சு, முதல் சந்ததியில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே நெட்டை தாவரமாகவே கிடச்சிச்சு இல்லைங்களா. இப்போது 2வது சந்ததி பார்த்திங்கன்னா நமக்கு எப்படிங்க வருது, 2வது சந்ததி நமக்கு 3 நெட்டை தாவரம் கிடைக்குதுங்க. நமக்கு 3 நெட்டை தாவரம் கிடைக்குது, ஒரு குட்டை தாவரம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது. நமக்கு முதல் சந்ததியில் வந்து F1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு நெட்டையாக கிடச்சிச்சிங்க. ஆனால் F2வில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்குதுங்க, 3 நெட்டையாக கிடைக்குது, ஒரு குட்டை கிடைக்குது. ஓகேவா, மிக முக்கியமானது. F1ல் நமக்கு ஃபுல்லாகவே நெட்டை, F2வில் நமக்கு 3 நெட்டையும் ஒரு குட்டையும் கிடைக்குது, மிக முக்கியமானது. ஓகேவா, அடுத்தது பார்ப்போமா. அடுத்ததாக இப்போது இந்த ஜோடி பண்புக்கு தோன்ற மிக முக்கியமானது ஜீன் காரணிகள்னு சொல்லியிருக்கிறேன். என்னன்னாக்க இது என்ன ஜோடி பண்பு அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போது நமக்கு ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, அதாவது ஒரு நெட்டை குட்டை தோன்றணும் அப்படின்னா நமக்கு என்னங்க வேணும், ஒரு நெட்டை வேணும், ஒரு குட்டை வேணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு நெட்டை குட்டை தோன்றும். இதை தான் சொல்கிறேன். ஓகேவா, இதை வந்து அல்லீல்கள்னு சொல்லுவோம். இதனால் தோன்றக்கூடிய தாவரங்களை வந்து அல்லிலோ மார்புகள்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்பு கலப்பு அப்படின்னா நமக்கு என்னென்னா எப்படி வரும்னாக்க 2 பெற்றோர்கள் வந்து 2 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட பண்பு அதிகமாக இருக்குதோ அந்த பண்பு மட்டும்தாங்க வெளிப்படும். அப்படி வெளிப்படக்கூடிய பண்பை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓங்கு பண்புன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த ஒரு பண்பு கலப்பில் எதுங்க யூஸ் பண்ணோம், நம்ம தண்டோட ஹைட்டு. அப்போது எதுங்க வெளிப்படும், நெட்டை மட்டும்தான் வெளிப்படும். ஓங்கு பண்பாக இருக்கக்கூடிய நெட்டை மட்டும்தான் வெளிப்படும். ஒன்று வந்து மறைக்கப்படுங்க, அந்த மறைக்கப்படுவது நமக்கு ஒடுங்கு பண்பு. ஓகேவா, அந்த மறைக்கப்படுவது எதுனாக்க நமக்கு குட்டைன்றது. ஓகேவா, இப்போது அனைத்து ஜீன்களும் வந்து தூய நிலையில் இருக்கும்போது ஜோடிகளாக இருக்கும். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. இப்போது காமனாக இருக்கும்போது நமக்கு நெட்டைன்னு இருக்குங்க, அப்புறமா குட்டைன்னு இருக்கும். தூய நிலை, இது பேர் வந்து தூய தாவரம் சொல்லுவோம், தூய பெற்றோர்னு சொல்லுவோம். இப்போது அது வந்து கேமிட்டுகளாக மாறும்போது தனியாக பிரிந்து சொல்லும். அதாவது அது என்ன கேமிட்டுகள் அப்படின்னா, இப்போது அந்த பாலினத்தில் ஈடுபடக்கூடிய அந்த செல்களை தான் வந்து கேமிட்டுகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது இனப்பெருக்க செல்கள்னு சொல்லலாம்னு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா. ஓகேவா, இப்போது இது எப்படிங்க பிரிஞ்சு போகும், நமக்கு 2 இதாக பிரிஞ்சு போகும், டிடின்னு பிரிஞ்சு போகும். அதுதான் சொல்கிறேன். தூய நிலையில் இருக்கும்போது அது வந்து எப்படின்னாக்கா ஜோடியாக தான் இருக்கும். இப்போது அது இனசெல்களாக மாறும்போது தான் நமக்கு பிரிஞ்சு போகும். ஓகேவா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போமா.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது புன்னட் கட்டம்னு ஒன்று பார்ப்போம். அது என்ன புன்னட் கட்டம் அப்படின்னா, இப்போது நம்ம 2 தாவரங்களை வந்து கலப்பு செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ கலப்பு செய்யும் போது எத்தனை வகையான பண்புகளை கொண்ட புதிய உயிர்கள் தோன்றுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது தாங்க அந்த புன்னட் கட்டம். அதாவது இங்கே இருக்க பாருங்கள் அந்த டேபிளர். இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட அதாவது அந்த ஜீன்களை வச்சுட்டு அந்த குரோமோசோம்களை வச்சுட்டு என்னென்ன தாவரங்கள் உருவாகுது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? இதை தான் வந்து புன்னட் கட்டம்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மரபியலில் அந்த ஜீனோடைப் வந்து எப்படி உருவாகுது, அதாவது ஜீனோடைப்னு என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த பண்புகள் எத்தனை வகையான பண்புகளை கொண்ட நமக்கு புதிய உயிர்கள் தோன்றுதோ அதை தான் வந்து நம்ம ஜீனோடைப்னு சொல்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த புன்னட் கட்டம் அப்படின்ற ஒன்று. ஓகேவா? இப்போது அடுத்ததான் நம்ம இந்த இருபண்பு கலப்பை பார்ப்போங்க. அது என்ன இருபண்பு கலப்பு அப்படின்னா, நம்ம ஒரு பண்பு கலப்பில் நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தாவரத்தோட தண்டோட உயரத்தை மட்டும் தாங்க யூஸ் பண்ணோம். இப்போ இருபண்பு கலப்பில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த தாவரத்தோட அந்த விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையோட நிறத்தையும் வடிவத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 பண்புகளை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அந்த விதையோட நிறம், இன்னொன்று அதோட வடிவம். இப்போ நமக்கு ஒரு நெட்டை தாவரம் இருக்குங்க, ஒரு குட்டை தாவரம் இருக்குது. நெட்டை தாவரத்தில் நமக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்குதுங்க. என்னென்னா அதோட விதையோட நிறம். ஓகேவா? அதோட வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு உருண்டையாக இருக்குது. அதுவே குட்டை தாவரத்தில் அது விதையோட நிறம் வந்து நமக்கு பச்சையாக இருக்குது, இன்னொன்று சுருங்கியதாக இருக்குங்க. அதாவது நெட்டை தாவரம் எடுத்துக்கிட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்குங்க. குட்டை தாவரம் எடுத்துக்கிட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுருங்கின மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் தாவரம் எப்படிங்க இருக்கும்? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஆர்னு இருக்கிறது ரவுண்டுங்க, அதாவது உருண்டையானது. இங்கே ஒய்ன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட கலர் எல்லோ கலர். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்மால் ஆர்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுருங்கியது. இந்த ஸ்மால் ஒய் அப்படின்றது நமக்கு பச்சை நிறத்தை கொண்டது. ஓகேவா? பச்சை நிறம். இப்போது ரெண்டுமே வந்து இணையணும். அப்போ இணையும் போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேபிட்டல் ஆரும் இந்த ஸ்மால் ஆரும் இணையுங்க. அது ரெண்டும் இணைஞ்சு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், அதாவது உருண்டையானது சுருங்கியது, அப்புறமா மஞ்சள் நிறம் பச்சை நிறம், இது கொண்ட ஒரு இது கிடைக்குங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும். அதாவது வந்து ஒரு முதல்நிலை சந்ததி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா F1 தலைமுறை நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்ததாக இந்த F1 தலைமுறையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்துகிறோம். அப்போ உட்படுத்தும் போது நமக்கு என்னென்ன புதிய உயிரிகள் தோன்றுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து 2 விதை இருக்குங்க. ஒன்று வந்து உருண்டையான மஞ்சள் நிறம், இன்னொன்று வந்து உருண்டையான மஞ்சள் நிறம். இது ரெண்டுமே கலப்பு பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா உருண்டையானதாக கிடைக்கிது, அதேமாதிரி மஞ்சள் நிறத்தில் காணப்படுதுங்க அதோட விதை. ஓகேவா? இரண்டாவது நம்ம பண்ணக்கூடியது, இந்த உருண்டையான மஞ்சள் நிறத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுருங்கிய மஞ்சள் நிறத்தை கூட நம்ம கலப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கிடைக்கும் போது அதோட வண்ணத்தில் எந்த மாறுபாடும் அடையாதுங்க. அதாவது அது மஞ்சள் நிறத்தில் தான் காணப்படும். அதோட வடிவம்னு பார்த்திங்கன்னா நமக்கு சுருங்கியதாகவும் இருக்கும், அதே மாதிரி உருண்டையாகவும் இருக்குங்க. அதாவது கேபிட்டல் ஆர்னா நமக்கு உருண்டையானது, ஸ்மால் ஆர்னா சுருங்கியது, கேபிட்டல் ஒய்னா நமக்கு மஞ்சள் நிறம் மட்டும்தான். ஓகேவா? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது மஞ்சள் நிறத்தில் சுருங்கியதும் இருக்கும், உருண்டையானதும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மூணாவதாக போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருண்டையானது மஞ்சள் நிறம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருண்டையானது பச்சை நிறம். இப்போ அதை கொண்டு போய் கலப்பு பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா அதோட வடிவம் வந்து உருண்டையானதாக கிடைக்குதுங்க. அதோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சள் நிறத்திலையும் காணப்படுது, அதே சமயமாக பச்சை நிறத்திலையும் தோன்றுறது. ஓகேவா? கடைசியாக நீங்கள் இந்த உருண்டையான மஞ்சள் நிறத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சுருங்கிய பச்சை நிறத்தை கூட கலப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னங்க கிடைக்குது? அதோட வடிவமும் மாறுதுங்க, அதாவது சுருங்கியதும் தோன்றும் உங்களுக்கு அந்த இடத்துல, அதே மாதிரி உருண்டையானதும் கிடைக்கும். அதோட கலரும் மாறும். எப்படின்னா நமக்கு எல்லோ கலர்லேயும் வரும், க்ரீன் கலர்லேயும் வரும், அதாவது பச்சை நிறத்துலையும் காணப்படும், மஞ்சள் நிறத்துலையும் காணப்படும். இதுதான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் அந்த டேபிளர் ஃபுல்லாகவே செக் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு இதில் என்னென்ன பண்பு கொண்ட நமக்கு புதிய அந்த விதைகள் வந்து கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். அது பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்ணுங்கள். முறையாக நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் வந்து நமக்கு கிரியேட் ஆகுங்க. ஒரு 4 டைப்பான விதை வந்து நமக்கு கிடைக்கும். அது என்னென்னு சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதோட வடிவத்தை பார்த்துக்கோங்க. வடிவம் வந்து நமக்கு ஒன்று வந்து உருண்டையானது. ஓகேவா? உருண்டையானது. அடுத்ததாக சுருங்கியது. இந்த உருண்டையானதில் நமக்கு ஒன்று வந்து எப்படி கிடைக்கும்னா மஞ்சள் நிறத்தில் கிடைக்குங்க. உருண்டையானதில் மஞ்சள் நிறமாக கிடைக்கும், அதே மாதிரி சுருங்கியத்தில் ஒரு மஞ்சள் நிறமாக கிடைக்கும். இது ஒரு டைப்புங்க. அடுத்ததாக நமக்கு மறுபடியும் வந்து ஒரு உருண்டையானது கிடைக்குங்க, ஒரு சுருங்கியது கிடைக்கும். இதில் எப்படி கிடைக்குன்னா நமக்கு உருண்டையானதில் ஒரு பச்சை கிடைக்குங்க, அதே மாதிரி சுருங்கியதில் ஒரு பச்சை கிடைக்கும். ஓகேவா? நம்ம ஒன்று செக் பண்ணி போடலாம். எப்படி எவ்வளோ கிடைக்குன்னு செக் பண்ணுவோமா? இப்போ கொடுத்துங்கிறதுல உருண்டையானதுன்னா நமக்கு எதுங்க? கேபிட்டல் ஆர். மொத்தமாக எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஓங்கு பண்பு வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஒரு கேபிட்டல் இருந்தாலே அது வந்து நமக்கு உருண்டையானதுங்க. ஓகேவா? ஒரு கேபிட்டல் இருந்தாலே அது வந்து உருண்டையானது. செக் பண்ணிடுவோமா? இப்போ பாருங்கள், டேபிளர் பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தமாக எத்தனைங்க நமக்கு உருண்டையானது கிடச்சிருக்கு?
12 கிடச்சிருக்குது. இப்போது நான் அந்த 12 உருண்டையானதில் நான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறது மஞ்சள் கலர் கண்டுபிடிக்க போகிறேன். மஞ்சள் கலர் நமக்கு எதுங்க? கேபிட்டல் ஒய். அப்போது ஒரு கேபிட்டல் ஒய் இருந்தாலே அது வந்து நமக்கு என்னங்க? மஞ்சள் கலர். ஓகேவா? இப்போ நான் செக் பண்ணுறேன், இதில் செக் பண்ணி பார்க்குறேன் எத்தனைங்க நமக்கு வருதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோமா? பாருங்கள், 1 2 3 4 5 6, அதுக்கப்புறமா இங்கே 7 8, இது 2 திரும்பி இல்லைங்க 9. ஓகேவா? நமக்கு எத்தனைங்க கிடச்சிருக்கு? எல்லோ கலர் மஞ்சள் கலர் 9 கிடச்சிருக்கு. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டையானது மஞ்சள் நிறத்தில் எத்தனைங்க கிடச்சிருக்கு? மொத்தமாக 9 விதை கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்ததான் நம்ம அதில் என்ன செக் பண்ண போகிறோம்னா இந்த உருண்டையானதில் நம்ம வந்து பச்சை செக் பண்ண போகிறோம். பச்சைனா நமக்கு ரெண்டுமே வந்து ஸ்மால் ஒயில் கிடைக்கணும். ஓகேவா? ரெண்டுமே ஸ்மால் ஒயில் கிடைக்கணும். இப்போ பாருங்கள், மீதி இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு ரெண்டுமே ஸ்மால் ஒய் இருக்கா? இங்கே ரெண்டுமே ஸ்மால் ஒய் இருக்கா? இங்கேயும் பாருங்கள், ரெண்டுமே ஸ்மால் ஒய் இருக்கா? அப்போ எத்தனைங்க நமக்கு பச்சை கலர் தோண்டி இருக்குது? உருண்டையானதில் பச்சை எத்தனை தோண்டி இருக்குது? நமக்கு வந்து மொத்தமாக 3 தோண்டி இருக்குது. கரெக்டாக? அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு உருண்டையானதில் பச்சை வந்து நமக்கு 3 தோண்டி இருக்குது. ஓகேவா? தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சுருங்கியதை செக் பண்ண போகிறோம். ஓகேவா? சுருங்கியதுன்னா நமக்கு ரெண்டுமே நமக்கு ஸ்மாலாக வரணுங்க. அதான் சுருங்கிய விதை. ஓகேவா? செக் பண்ணிடுவோமா? இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிறதுல இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா? அதேமாதிரி இங்கே ஒன்று இருக்கா? 2 ஆச்சா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒன்று 3, அடுத்து இங்கே ஒன்று 4. மொத்தமாக வந்து நமக்கு எத்தனை சுருங்கிய விதை தோன்றுது? மொத்தமாக 4 தோன்றுது. இந்த சுருங்கிய விதையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மஞ்சள் நிறத்தை செக் பண்ண போகிறேன். மஞ்சள் நிறம்னா நமக்கு எதுங்க? ஒரு கேபிட்டல் ஒய் இருக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா? இங்கே ஒன்று இருக்கா? 2, அடுத்து இங்கே ஒன்று 3. மொத்தமாக நமக்கு எத்தனைங்க தோன்றுது? மொத்தமாக நமக்கு சுருங்கியதில் மஞ்சள் நிறம் எத்தனைங்க வருது? நமக்கு 3 தோன்றுது. அப்போது சுருங்கியதில் பச்சை நிறம் நமக்கு எனக்கு எத்தனைங்க வருது? 1 தான் வருது. இதுதான் வந்து நமக்கு 1. ஓகேவா? அப்போது இந்த இருபண்பு கலப்போட புறத்தோற்ற விகிதம் நமக்கு எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க கிடைக்குது? 9:3:3:1. அப்போ உங்களுக்கு எத்தனை கிடைக்குதுன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு 9:3:3:1 கிடைக்குதுங்க. இது முதலாவதாக இருக்கக்கூடிய நமக்கு உருண்டையான மஞ்சள் நிறம். ஓகேவா? உருண்டையான மஞ்சள் நிறம். ரெண்டாவதாக வரக்கூடியது சுருங்கிய மஞ்சள் நிறம். இது வந்து பார்த்திங்கன்னா உருண்டையான பச்சை நிறம். இது வந்து சுருங்கிய பச்சை நிறம். மொத்தமாக நமக்கு 4 வகையான புதிய உயிரிகள் தோன்றுது. உங்களுக்கு இந்த இருபண்பு கலப்பு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேவா? அடுத்ததான் இந்த டயக்ராம் பாருங்கள், நான் முதலே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்கிறது ஒரு உருண்டையான மஞ்சள் நிறத்தையும் ஒரு சுருங்கிய பச்சை நிறத்தையும் எடுத்துக்கிறோம். நம்ம பண்பு கலப்பு பண்ணுறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை வந்து நமக்கு உருண்டையான மஞ்சள் நிறமாக கிடைக்கிது. அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த உருண்டையான மஞ்சள் நிறம் கிடைச்சிருச்சு இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பண்பு கலந்து இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுருங்கிய வடிவமும் இருக்கிற விதையும், அப்புறமா வந்து உருண்டையான வடிவம் இருக்கிற விதையும் வந்து அந்த பண்பு கலந்துருக்கு. அதே மாதிரி மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் கலந்த பண்புகள் வந்து கலந்ததாக இருக்கக்கூடியது இந்த முதல் சந்ததி. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்துகிறோம். அப்போ வந்து நமக்கு தோன்றக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான நமக்கு புதிய வகையான விதைகள் வந்து கிடைக்குது. நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் வந்து இருபண்பு கலப்பு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? நமக்கு புதிய அதாவது பார்த்திங்கன்னா புறத்தோற்ற விகிதம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 9:3:3:1 அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? உருண்டையான மஞ்சள் வந்து மொத்தம் 9 பார்த்தோமா? அப்புறமா சுருங்கிய மஞ்சள் மொத்தமாக 3 பார்த்துருக்கோமா? உருண்டையான பச்சை மொத்தமாக 3, சுருங்கிய பச்சை மொத்தமாக 1. இதுதாங்க இருபண்பு கலப்பு, மிக முக்கியமானது. இவர் இந்த ஒரு பண்பு கலப்பு இருபண்பு கலப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவரோட விதிகள் வந்து மொத்தமாக ஒரு 3 விதிகள் சொல்கிறாருங்க. அது என்னென்னு பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓங்குத்தன்மை விதி அப்படின்னு என்னன்னாக்க, ஒரு உயிரி வந்து ஒரு கலப்பில் வந்து ஈடுபடுது அப்படின்னா பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓங்கு பண்பு தாங்க வெளிப்படும். அந்த எந்த பண்பு வந்து அதிகமாக வந்து பிள்ளைங்க கிட்ட வெளிப்படுதோ அதை தான் வேறு என்ன சொல்கிறாருன்னா ஓங்கு பண்புன்னு சொல்கிறாருங்க. ஓகேவா? அடுத்த சந்ததியில் வெளிப்படக்கூடிய பண்பு வந்து ஓங்கு பண்புன்னு சொல்கிறாரு. அந்த வெளிப்படாத பண்பு இருக்கு இல்லைங்களா? அதை வந்து ஒடுங்கு பண்புன்னு சொல்கிறாருங்க. இதுதான் வந்து ஓங்குத்தன்மை விதின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது அடுத்த தலைமுறையில் வெளிப்படக்கூடிய பண்பு வந்து ஓங்கு பண்பு, வெளிப்படாத மறைக்கப்படக்கூடிய பண்பு வந்து ஒடுங்கு பண்பு. அதுதான் வந்து இந்த ஓங்குத்தன்மை விதி சொல்லுது. ஓகேவா? அடுத்ததாக இந்த தனித்து பிரிதல் விதி அப்படின்னா என்னன்னாக்க, இப்போ நமக்கு அந்த தூய்மையான உயிர்கள் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு தாங்க இருக்கும், 2 கலந்து தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எப்படி பார்த்தோம்னா நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெட்டை இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2மே கலந்து தாங்க இருக்கும். அது கேமிட்டுகள் உருவாக்கத்தின் போது அப்படின்னா இது வந்து இனப்பெருக்க செயலில் அதாவது ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா கலப்புடும் போது எப்படின்னா நமக்கு 2 பிரியுது இல்லைங்களா? எப்படி பிரியுது? நமக்கு 2 பிரியுது இல்லைங்களா? இதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது அந்த கேமிட்டுகள் உருவாக்கத்தப்ப தனித்து பிரியுது. ஓகேவா? 2ம் தனித்தனியாக வந்து பிரியுது, ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல். அதாவது இந்த 2மே போயிட்டு அப்படியே போயிட்டு இனப்பெருக்க செயலில் ஈடுபடாதுங்க. அது தனித்தனியாக பிரிஞ்சு தான் போயிட்டு இனப்பெருக்க செயலில் ஈடுபடுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது தனித்து பிரிதல் விதினா இதுதான். ஓகேவா? மூணாவதாக
இந்த சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரே டைமில் நமக்கு 2 பண்பு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பண்புகள் வந்து கலப்புரை செய்கிறங்க, ஓகேவா. அப்போ வந்து என்னென்னா நமக்கு இந்த ஜீன்கள் இருக்குது இல்லைன்னா, ஜீன் அல்லது காரணிக, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடிக்கு இன்னொரு ஜோடி வந்து சார்பின்றி ஒதுங்கிறோம், சார்பின்றி ஒதுங்கிறோம். இதனால தான் வந்து நமக்கு புதிய பண்புகள் வந்து தோன்றுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த 3 விதியும் ரொம்ப முக்கியமானதுங்க, ஓகேவா. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரபியலில் மென்டல் விதியோட நம்ம ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்புன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக வந்து முடிச்சிருக்கிறோம், ஓகேவா. ஒரு பண்பு கலப்பு ஆய்வும் பார்த்துருக்குறோம், இரு பண்பு கலப்பு ஆய்வும் பார்த்துருக்குறோம். நமக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று வந்துட்டு இந்த மரபு பண்புகளை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு எது கடத்துது, ஒன்று அது காரணமாக கடத்தியது, அந்த பண்புகள் வந்து மாறுபடுவதற்கு எது காரணமாக இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறமா அந்த பாரம்பரியம் அதெல்லாம் என்ன, இது ஒரு டைப்புங்க. அதுக்கப்புறமா மரபியலின் தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம், அவர் எதை வச்சு அந்த ஆய்வு, எந்த செடியை வச்சு அவர் அந்த ஆய்வு செஞ்சார் எப்படி கேட்பாங்க, ஓகேவா. அடுத்ததா இந்த ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு ரெண்டுமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இது ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய அந்த புறத்தோற்ற விகிதம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஒரு பண்பு கலப்புனா நமக்கு 3:1, அதுவே இரு பண்பு கலப்புனா நமக்கு 9:3:3:1 பார்த்துருக்கோம், ஓகேவா. இதே மாதிரி இது கேட்பாங்க. அப்படி இல்லைனா நமக்கு அந்த ஒரு பண்பு கலப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜீனாக்க விகிதம் கேட்பாங்க. ஜீனாக்க விகிதம் எவ்வளோ பார்த்துருக்கோம், நமக்கு 1:2:1 பார்த்துருக்கோமா, இது கேட்பாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. கேள்வி என்ன இவ்வளோ தான் நமக்கு, ஓகேவா. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்ததாக வந்துட்டு அடுத்த வீடியோ நம்ம மேக் பண்ணும்போது நமக்கு குரோமோசோம் பற்றி பார்க்கலாம், ஓகேவா. தேங்க்யூ.